இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். Let's start the video with a positive mind. Welcome to the world of Brain Rat Mame. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் அண்ட் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிரெயின் ராட் மாமே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமாக ஒரு ஹைலைட்டடான ஒரு மேட்டரை பற்றி தான் பேச போகிறோம். பிக் பாஸ் சீசன் 9, ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஷோ ஆஃப் விஜய் டிவி ஹோல் கரியர். ஓகேங்களா, ஒரு ஹோல் கரியர்லேயே ஒஸ்டான ஒரு ஷோனா அது பிக் பாஸ் சீசன் 9 தான். ஒரு பர்டிகுலர் எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ ஒரு டெலிபரேட்டாக எந்த இடத்துலையுமே கெட்ட வார்த்தையை சென்சார் பண்ணாமல் அவ்வளோ ஓப்பனாக பார்த்தீங்கன்னா அந்த ஷோ, அந்த ஒரு பர்டிகுலர் எபிசோடு வந்து ஏர் ஆனிச்சு. டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற ஒரு இது அடையணுங்கிறதுக்காக ஒரு டாஸ்க்கு. ஒன்றும் இல்லை, ஒரு பழைய காரு, ஒரு சின்ன காருக்குள்ளே ஒரு 7-8 பேர் உக்காந்துருக்கிற மாதிரி. யார் வந்து கடைசி வரைக்கும் இறங்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் ஜெயிச்சதா அர்த்தம். அவங்க டைரெக்டாக ஃபைனலிஸ்ட் ஆகிடுவாங்க. அவங்கள யாரும் நாமினேட் பண்ண முடியாது, அவங்க டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிடுறாங்க. சரி, இதெல்லாமே ஓகே. ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா, கமருதீன் அண்ட் பாரு, ஐ மீன் விஜய் பார்வதி, அவங்க வந்து 2 பேருமே அவங்களுடைய டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் அதை தாண்டி நல்ல பேர், அதை எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க கெடுத்துட்டாங்க. ஃபைனலாக விஜய் சேதுபதி அவர்கள் ரெட் கார்டு கொடுத்து அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ஒரு எபிசோடை எதுக்கு ஏர் பண்ணணும்? லைவில் இருக்கிறப்பயே 24/7 லைவில் இருக்கிறப்பே இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கேப்சர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த சில சீன்ஸை அப்படியே கட் பண்ணியிருக்கலாமே. சரி, அப்படி எடிட்டடாக பண்ணும் பொழுது அந்த டைலாக்ஸ் எல்லாம் கெட்ட வார்த்தையாக வர்றது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மியூட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற சில கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக எழுந்திருந்துச்சு. ஒன்லி ஃபார் டிஆர்பி, அதுதான் ரீசன். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஒரு சொதப்பலான ஒரு சீசன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொதப்பலாக அமைஞ்சிருச்சு. அதுக்கு இன்னும் சரி, எல்லா சீசனை விட ஒரு சம்திங் யூனிக்காக ஒன்று அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வேணும்னே விஜய் டிவி அவர்களோட உதவியிலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிரிப்டடாக பண்ண ஒரு விஷயமா தான் நான் இதை கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் அதை தாண்டி 2 பேரோட கரியரை க்ளோஸ் பண்ண குத்தம். அவங்க சாண்ட்ராவை எட்டி உதைச்சாங்க, அது இதுன்னு சொல்லி காமிச்சு ஒன்று பண்ணிங்கல்ல, எதுக்கு அதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கணும்? ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் லைவில் போயிட்டு இருக்கு, அதை நம்ம யாராலும் மாற்ற முடியாது. அதை ஏன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணணும்? ஒன்லி ஃபார் த ரீசன் ஃபார் டிஆர்பி. இதுக்கு தான் அந்த விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. சரி, இது எல்லாத்தையும் விட்டுரும். இதுதான் பண்ணிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா பாரு அண்ட் கமருதீனுக்கு டபுள் எவிக்ஷன் மாதிரி டபுள் ரெக்கார்டு கொடுத்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த பிக் பாஸ் சீசன் ஹிஸ்ட்ரிஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா 2 பேருக்கு ஒரே நேரத்தில் ரெட் கார்டு கொடுத்தது தான் ஹைலைட். ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ செகண்ட் ஆஃப் வந்துடும் அந்த வீடியோக்குள்ள. One last roast. இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி நம்ம பயங்கரமாக ஹைப் ஏற்றிட்டு இருந்தோம். ஹைப் ஏற்றுற அளவுக்கு உண்மையாகவே அந்த படம் ஒர்த்தா அப்படின்னா, டு பி வெரி ஹானஸ்ட், சத்தியமாக அந்த படம் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு தான். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படத்தை இவங்க வந்து ரீமேக் எடுத்து பண்ணி வச்சுட்டு, என்ன ஜஸ்ட் அது ஒரு ரூமராக தான் இருக்கும் நம்ம அப்படின்னு ஈஸியாக கடந்து போனாலும், ஃபைனலாக ட்ரெய்லராக ரிலீஸ் ஆகும் பொழுது, யோ இது அதோட சீனை அப்படியே இப்படி மாற்றிட்டீங்க, இது இதோட சீனாச்சே, இந்த சீனை இப்படி மாற்றினீங்க, ப்ராஜெக்ட் விங்கிறான், இங்கே ப்ராஜெக்ட் ஓஎம்ங்கிறான். அப்புறம் இது சாட்டை எடுத்து அடிக்கிறது, இதுவும் அந்த பாலையா சாரோட படம் பகவந்த் கேசரி. இயக்குனர் அனில் ரவிபுடி அவர்களோட இயக்கத்தில் நந்தமுரி பாலகிருஷ்ணா, அப்புறம் வந்து காஜல் அகர்வால், அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீலீலா அண்ட் சரத்குமார் சார், இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கிற ஒரு திரைப்படம் பகவந்த் கேசரி. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அப்பயே ட்ரோல் மெட்டீரியலாக அந்த படம் பார்க்கப்பட்டுச்சு. அந்த படத்தை எடுத்து ரீமேக் பண்ணி அதில் தமாசா இருந்த ஒரு திரைப்படத்தை பக்கா மாசா நான் செய்கிறேன் பாரு அப்படின்னு நம்ம ஹெச் வினோத் அவர்கள் கிண்டின கேசரி தான் இந்த ஜனநாயகன் அப்படிங்கிறது. அப்படியே இப்போ வெளியில் அப்பட்டமாக தெரியுது. ஆனால் இதில் என்னன்னா, ஹைப் ஏற்றணுங்கிறதுக்காண்டி அரசியல் வசனங்கள் அதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டெலிபரேட்டாக நேரடியாகவே ஆளுங்கட்சியை வந்து விமர்சிக்கிற விதமான சில வசனங்கள் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெய்லர் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அனிலா பார்க்குறவனுக்கு என் தலைவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
டிவிக்கு தொண்டனா பார்க்கும் பொழுது பாரேன் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது, ஒரு சினிமா ஆடியன்ஸா பார்க்கும்போது, இது ஒன்றும் வழக்கமான தளபதி திரைப்படத்துடைய ஒரு ட்ரெய்லர் மாதிரி இல்லை, ஏதோ சாதாரணமா இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, ஏன்னா இந்த சீன் இது இதுன்னு கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுதான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மே ஆகுது. ஓகேங்களா? கெஸ்ஸிங் கூட விட்டுருங்க. ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த திரைப்படத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த சீனு பிளேஸ் ஆயிருக்குங்கிறது நல்லாவே ஞாபகத்துக்கு இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த இருக்கிற ஒவ்வொரு சீனும் அவ்வளோ அழகா, ஓ இந்த சீனை தான் இப்போ இப்படி மாற்றி வச்சிருக்காங்கன்ட்டு அழகா கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பகவன் கேசரி திரைப்படத்தை தமிழ்ல நேரடி தமிழ் படமா நம்ம வந்து வருகின்ற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டுல, ஐ மீன் 25ன்னு சொல்ற பாருங்க, 26 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2026 அன்று நம்ம திரையரங்குல பார்க்க போறோம். இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, தியேட்டர்ஸ் கம்மியாயிடுச்சு, 600 தியேட்டரு. அண்ட் இதோட இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கலங்கிறத தாண்டி இதுல நிறைய ரத்த காட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சான்றிதழ் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சான்றிதழ் கொடுத்தா என்ன ஆகும்? குழந்தைங்க பார்க்க முடியாது, ஸ்கூல் பசங்க பார்க்க முடியாது. என்ன அப்ப என்ன ஆகும்? ஆடியன்ஸோட ரேட்டிங் கம்மியாகும். மொத்தத்துல இந்த ஜனநாயகன் திரைப்படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரைலர் ஆல்ரெடி பகவன் கேசரி படம் பார்க்கும்போது இது ஒரு சுமாரான திரைப்படம் மாதிரி தான் தெரியும். இல்லை இந்த பகவன் கேசரிங்கிற படத்தையே நான் பார்க்கலடா, அவுட்ட நோட்டு விஜயோட படம் மட்டும்தான்டா பார்க்க போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறவனுக்கு இந்த படம் ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஐகானிக் திரைப்படமா அமையலைனாலும் ஒரு ஃபீல் குட் மூவிப்பா, வந்த விஜய் படத்துல என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குமோ எல்லா எலமெண்ட்ஸையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பியோர் அனிலிசமா வருவாங்க. அண்ட் டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்பயே டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அரசியல் வசனங்கள் எல்லாம். அதுலயும் மெயினா அவர் குறிப்பிட்டிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அரசியல் பண்றீங்களா இல்ல கொள்ளையடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கும் அரசியலுக்கு வரீங்களான்னு சாட்டை எடுத்து அடிச்சு விஜய் தட்டி கேட்கிறப்ப அவர் அடுத்த ஒரு எம்ஜிஆரா பிரதிபலிக்கிறதா இருக்கட்டும், ஐஎம் கம்மிங் அப்படிங்கிற டைலாக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் திரும்பி போற ஐடியாவே கிடையாது அப்படிங்கிற டைலாக்கா இருக்கட்டும், இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வெர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு ஒரு ட்ரீட்டா அமைஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இதை தாண்டி வேற என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குங்கிற எல்லாத்தையுமே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thanks for watching this video and kindly share this video with your friends and family members.